வணக்கம். இன்றைய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பித்ருக்களின் தாகத்தை தணிக்கும் தை அமாவாசை. மாதந்தோறும் வரும் அமாவாசை தினங்களில் முன்னோர்களை வழிபடும் வழக்கம் நம்மிடையே உள்ளது. ஆனாலும் ஆடி அமாவாசை, புரட்டாசியில் வரும் மகாலய அமாவாசை, தை அமாவாசை போன்றவை அதிக முக்கியத்துவம் பெறுகின்றன. ஆடி அமாவாசை அன்று பித்ருலோகத்தில் இருந்து பூலோகத்திற்கு புறப்பட்டு வரும் நம்முடைய முன்னோர்கள் மகாலய அமாவாசையில் நம் வீட்டு வாசலில் உணவுக்காக நின்று நாம் படைக்கும் உணவுகளையும் நாம் கொடுக்கும் தர்ப்பணத்தையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். பின்னர் அவர்கள் தை அமாவாசையில் மீண்டும் பித்ருலோகம் புறப்பட்டுச் செல்வதாக ஐதீகம். அதனால்தான் ஆடி, மகாலயம், தை அமாவாசைகள் முக்கியத்துவம் பெறுகின்றன. தை அமாவாசை என்று பித்ருலோகம் புறப்படும் முன்னோர்களுக்கு தாகம் அதிகமாக இருக்கும். எனவே அன்றைய தினம் நீர்நிலைகளில் நம்முடைய முன்னோர்களுக்கு எள் தண்ணீர் தெளித்து தர்ப்பணம் செய்ய வேண்டும். இதனால் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து நமக்கு ஆசிகளை வழங்குவார்கள். பித்ருக்களின் சாபத்திற்கு ஆளாகிவிட்டால் தெய்வத்தால் கூட கருணை காட்ட முடியாது என்கிறது கருட புராணம். மறைந்த நமது முன்னோர்கள் சிரத்தையுடன் செய்யும் காரியம் என்பதால் இது சிரார்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. எனவே தை அமாவாசை தினத்தன்று ஆறு, கடல் உள்ளிட்ட நீர்நிலைகளில் நீராடி முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை படையல் வைத்து தர்ப்பணம் செய்து விரதம் கடைபிடித்தல் நல்லது. தந்தை, தாத்தா, முப்பாட்டன்கள், தாய், பாட்டி, கொள்ளுப்பாட்டி ஆகியோருக்கு நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய மிக முக்கிய கடமையாக இது இருக்கிறது. சாதத்தை பிடித்து 6 பிண்டங்கள் வைத்து எள், தண்ணீர், தர்ப்பை கொடுத்து அவர்களை ஆராதிக்க வேண்டும். இந்த 6 பிண்டங்களையும் ஒன்றாக இணைத்து காகத்துக்கு வைக்கும்போது அவை உண்ணுவதன் மூலம் நம் முன்னோர்களுக்கு அந்த ஆகாரம் செல்வதாக நம்பிக்கை நிலவுகிறது. இந்த தர்ப்பணமானது பித்ருக்களுக்கு ஏதேனும் குறைகள், கோபங்கள் இருந்தால் அவர்களின் மனதை குளிரச் செய்து நம் குடும்பத்தில் அசம்பாவிதங்கள் எதுவும் நடக்காதபடி காக்கும் என்கிறார்கள். பித்ரு கடனை நிறைவேற்றினால் நன்மைகள் வளரும் என்று சிவபெருமான் ஸ்ரீராமனிடம் கூறியிருக்கிறார். அதனால்தான் வனவாச காலத்தில் இருந்தபோது தன் தந்தைக்கு செய்ய முடியாத தர்ப்பணத்தை சீதையை மீட்டு வந்த பிறகு ராமேஸ்வரத்தில் வைத்து ராமபிரான் செய்தார் என்கிறது புராணங்கள், இதிகாசங்கள். தை அமாவாசை தினத்தில் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். அதன் பின் வீட்டிற்கு வந்து முன்னோர்களின் படத்தை வடக்கு அல்லது கிழக்கு திசைகளில் வைத்து அதற்கு சந்தனம், குங்குமம் இட்டு துளசி மாலை சூட்ட வேண்டும். படத்திற்கு முன்பாக முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்கள், அவர்களுக்கு பிடித்த உணவுகளை படைத்து குத்து விளக்கேற்றி வைக்க வேண்டும். தை அமாவாசைக்கு முன்தினம் கோதுமை தவிடு, அகத்திக்கீரை ஆகியவற்றை ஊற வைத்து அதை அமாவாசை என்று பசுவிற்கு தானமாக கொடுக்க வேண்டும். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்து வீட்டில் வழிபாடு செய்து முடிக்கும் வரை வீட்டில் தெய்வ சம்பந்தமான பூஜைகளை ஒத்திவைப்பது நல்லது. தர்ப்பணம் செய்து முடிந்த பின்னர் தினசரி செய்ய வேண்டிய பூஜைகளை செய்யலாம். அமாவாசை தினங்களில் மாமிசம் சாப்பிடக்கூடாது. தர்ப்பணம் செய்யும் போது கருப்பு எல்லை மற்றவர்களிடமிருந்து கடன் வாங்கக்கூடாது. நீரில் இருந்து கொண்டு கரையில் தர்ப்பணம் செய்யக்கூடாது. அதேபோல் கரையில் இருந்து கொண்டு நீரிலும் தர்ப்பணம் செய்யக்கூடாது. கிழக்கு திசை பார்த்தபடி அமர்ந்துதான் தர்ப்பணம் செய்ய வேண்டும். நன்றி. இந்த தை அமாவாசை தினத்தன்று நமது முன்னோர்களுக்கு நாம் தர்ப்பணம் செய்வதன் மூலம் நல்ல ஆசி பெற்று நம் வாழ்க்கை வளமோடு வாழும். வாழ்க வளமுடன். நன்றி.